இன்னைக்கு ஒரு சென்டர் கேப் பிளவுஸ் நார்மல் அளவு தான். உயரம் வந்து 13, ஷோல்டர் 15, 36 செஸ்ட் அளவு, பஸ்ட் 38, வேஸ்ட் அதாவது இடுப்பு அளவு 33, ஆம் ஹோல் ரவுண்டு 8, பேக் நெக் 9, ஃப்ரண்ட் வந்து டீப் நெக் 7 இன்ச் இருக்கு. நார்மல் ஸ்லீவ் தான். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போடுவோம் இல்லைங்களா? புரியலன்னா கண்டிப்பா கேளுங்க. டவுட்டோட மட்டும் அடுத்த கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட் லைன் உயரம் எவ்வளவு? 13 இன்ச்சு உயரம். பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் நாம எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டலா 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சு இந்த சைடு வர்ற மாதிரி நாம போட்டுக்கணும். இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஷோல்டர் அளவு ஏற்கனவே இருக்கு. 15 இன்ச்சு ஷோல்டர், 15ல பாதி 7.5. இப்போ பேக் நெக் எவ்வளவு? 9 இன்ச்சு பேக் நெக்கு, 1/4 இன்ச்சு மைனஸ். இப்போ நம்ம எவ்வளவு தேவையானது, நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப ஷோல்டர்ல எவ்வளவு மைனஸ் ஆகும்? நார்மலா 9 இன்ச்சுக்கு 2.25 மைனஸ் ஆகும். ஸ்டாண்டர்டா 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா சென்டர் கேப் பிளவுஸ், அதனால வந்து 1/4 நீங்க 2.25 பண்ணிக்கலாம். சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னும் போது 2 இன்ச்சு பண்ணா போதும். இப்ப 7.5ல 2 இன்ச்சு போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 5 வச்சிருக்குமா? 2 இன்ச்சு தான் பண்ணணும். 9க்கு 2 இன்ச்சு பண்ணா போதும். 9க்கு 8க்கு வந்து 2 இன்ச்சு பண்ணா போதும். இப்போ ஷோல்டர் வந்து 5.5 இருக்கு, 1/2 இன்ச்சு மைனஸ். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 5 இன்ச்சுக்கு நம்ம எடுக்கிறோம். இது வந்து செஸ்ட் லைன். சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவோடு 36, 4 டிவைட் பண்ணோம்னா 9 பிளஸ் இங்க 1/2 இன்ச்சு கொடுக்குறோம். அவ்வளவுதான். எவ்வளவு கொடுக்குறோம்? 1/2 இன்ச்சு. டோட்டல் 9.5 ஆச்சுங்களா? இப்போ மிடில் செஸ்ட் 38, 38 4 பிரிச்சோம்னா 9.5 பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இப்போ இந்த லைனையும் நம்ம என்ன செய்யறோம், வரைஞ்சிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாவே மிடில் செஸ்ட் அளவு எவ்வளவு இருக்குதோ அந்த லைனும் நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4, 38 4 பிரிச்சோம்னா 9.5. ஓகேவா? இப்ப இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேல கொடுத்துக்கிற அளவோட மிடில் செஸ்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இன்னும் வந்து இடுப்பு அளவெல்லாம் பார்க்கல, ஷோல்டர் பார்க்கல, கழுத்தும் பார்க்கல. ஓகேவா? புரியுதா? இங்க 5.5 இருக்கு, இங்க சேம் 5.5 மார்க் பண்ணிக்கிறோம். சின்ன ஷோல்டர் வந்து 2.25 கொடுக்குறேன், பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சு ஆச்சுங்களா? மீதி இங்க வந்து எவ்வளவுக்கு 2 இன்ச்சு இருக்கு. இங்க 2.5 பிளஸ் நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். கொடுத்துட்டு கழுத்து எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். நார்மலா ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்ப இங்க மேல 3 இன்ச்சு கொடுத்துக்கிறதுனால சேம் இங்கேயும் என்ன பண்றோம், அந்த 3 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கிறோம். இது வரை கிளியரா? இப்ப ஆம்கால் ரவுண்ட்ல நமக்கு எவ்வளவு வரணும்? 8 இன்ச்சு வரணும். இந்த இடத்துல 5 இருக்கு, 5ல பாதி 2.25 இன்ச்சு கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து பின்னாடி இப்போ ஆம்கால் ரவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 8 இன்ச்சு. ஓகேவா? இப்ப பேக்ல இடுப்பளவு எவ்வளவு நமக்கு? 33. செஸ்ட் 36, 4 டிவைட் பண்ணிக்கலாம் 9 பிளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். மிடில் 38, 4 டிவைட் பண்ணோம்னா 9.5. இடுப்பளவு வந்து நமக்கு 33, 4 டிவைட் பண்ணோம்னா 8.25. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8.25 இங்க மார்க் பண்ணிக்கலாம்.
பிளஸ் சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அது போக இங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 4 இன்ச் எக்ஸ்ட்ரா. அப்போ இந்த பிளவுஸுக்கு 3/4 இன்ச் தான் டாட். புரியுதுங்களா? இந்த 3/4 இன்ச் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மிடில் செஸ்ட்டை விட அதிகமா எனக்கு தேவைப்படுது. இங்க மிடில் செஸ்ட்டை விட அதிகமா இங்க டாட் கொடுத்தாலும் ஃப்ரண்ட்ல வந்து ஒன்று லூஸ் அடிக்க ஒன்று டைட்டா இருக்கும். அதனால என்ன பண்றோம்னா நீ எவ்வளவு வருதோ அதோடவே நான் அரெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஷோல்டர் சென்டர்ல தானே நம்ம டாட் பிடிப்போம். அதே ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஷோல்டர் 3 இன்ச்சு, 3ல பாதி 1.5. ஸோ அந்த 1.5 இன்ச்சு போக மீதி வந்து 4 இன்ச்சு இருக்கு. அந்த 4 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு சொல்லுமா ஷோல்டர் சென்டர் பகுதி. ஸோ சென்டர் கேப் க்ளோஸுக்கு தான் ஷோல்டர் சென்டர்ல நீங்க டாட் எடுக்கணும். 1/4 இப்படி நம்ம எடுக்கிறது 1/4 இடுப்பளவு பிளஸ் 1 இன்ச்சு வர அளவை வச்சுதான் எடுக்கணும். ஓகேவா? இந்த அளவுக்கு சென்டர் பண்ணிக்கிட்டு. ஸோ இதுதான் டாட் சென்டருடைய இடம், டாட்டுடைய இடம். இப்ப இங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்? 3/4 இன்ச் கொடுத்துருக்கோம். அந்த 3/4 இன்ச்சு நம்ம 2 பக்கம் பிரிக்கிறோம். அப்படின்னா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி எடுத்து நாம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த டாட் எவ்வளவு பெருசா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் வெளியே போக ஆரம்பிச்சு. அப்ப இங்க நம்ம 1/4 இன்ச்சு வந்து இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இங்க 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா போதுமானது. இங்க 1/2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 3/4 இன்ச்சு டாப் கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கழுத்து தேவையான அளவுக்கு அது வெறிச்சு கொடுத்துரும். ஓகேவா? இப்ப இது ஓகேவா? கட் பண்ணிடலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க, இப்பவே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா இதை எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்து இப்ப கட் பண்ண வேணாம், தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லா இடத்துலையும் அக்கத் பட்டு வச்சுக்கலாம். பேக் முடிஞ்சது. அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது இப்போ நமக்கு ரொம்பவும் அதிகமா தேவையில்லை. ஏன்னா சென்டர் கேப் ப்ளவுஸ்க்கு ஊக்குப்பட்டி உள்ள வந்துடும். அதனால இந்த மார்ஜின் சைடு நமக்கு அதிகமா தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த சைட்ல என்ன பண்ணலாம், ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டா போதும். அதனால 1/4 மாதிரி மார்ஜின் சைட்ல அதிகமா தேவையில்லை. ஸோ எந்த பிளவுஸுக்கு அதிகமா வைக்கணும், எந்த பிளவுஸுக்கு வைக்க கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு ஃப்ரண்ட் பேக் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது அக்ராஸ் பாயிண்ட். ரொம்ப எளிமையா இந்த கிளாஸ் போகும், நல்லா கவனிச்சுக்கீங்க. அடுத்தது நம்ம இதை எடுத்து போட்டலாம். செஸ்ட் லைனை வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பீஸ் ஜெராக்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைன் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். அக்ராஸ் செஸ்ட் கிட்ட ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். மேல ஷோல்டர் லைன் ஏற்கனவே நம்ம
போட்டது இந்த லைன் அப்படியே எடுத்துக்கலாம். ஷோல்டர் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், 3 இன்ச்சு வச்சிருக்கோமா, அந்த 3 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அந்த 3 இன்ச்சு கரெக்டா இருக்கணும். ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஷேப் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ இங்க அக்ராஸ் செஸ்ட் கிட்ட எதுக்கு லைன் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா, 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம இந்த இடத்த என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் ஷேப் கொடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது. இந்த இடம் வரக்கூடிய சுருக்கம் எதுவுமே வராம இருக்கும். இப்போ பேக்ல வந்து நமக்கு நிறைய பிரச்சனைங்க. இங்க 1.5 கொடுக்கறதா 1 இன்ச்சு கொடுக்கறதா அப்படின்னு. நார்மலா எப்பவுமே நம்ம எல்லா கட்டிங்லயும் 1 இன்ச்சு தான் கொடுப்போம். அப்போ ஃப்ரண்ட்ல சார் 1/4 இங்க கரெக்டா 1 இன்ச்சு கொடுக்கணும். அப்ப சென்டர் கேப் சார் அதுவும் எங்கிருந்து 1 இன்ச்சு கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த கிராஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, இதுல இருந்து 1 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரண்ட்னுடைய ஷேப் அழகா அதை கொடுத்துரும். அப்ப நீங்க ஃப்ரண்ட்ல நீங்க உங்களுக்கு லூஸ் அடிக்க வாய்ப்புகள் இல்லை. புரியுதுங்களா? இதுல இருந்து 1 இன்ச்சு கொடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்ப ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு எவ்வளவு, 8 இன்ச்சு. இப்ப மார்பு சுற்றளவு ஏற்கனவே நம்ம 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோமா, அந்த 9.5 இன்ச்சு அப்படியே இதுல மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும். 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு 4 டிவைட் பண்ணோம்னா 9 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நாம பேக்ல கொடுத்துருக்கிறோம். அப்போ 9 பெருக்கல் 2 அப்படின்னு எவ்வளவு ஆகுது, 19 இன்ச்சு ஆகுதுங்களா? இப்போ 36ல 19 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 17 இன்ச்சு இருக்குமா? அப்ப ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 17 இன்ச்சு தான் வரணும். பேக்ல தான் 2 இன்ச்சு அதிகமா இருக்கும், ஃப்ரண்ட்ல 2 இன்ச்சு குறைவா. இதுதான் சென்டர் கேப்பா மாறும் உங்களுக்கு ப்ரோஸ். புரியுதா? இப்ப இங்க எப்படி சார் வந்து சென்டர் கேப்பா மாறுது, ஏற்கனவே 9.5 இன்ச்சு தானே மார்க் பண்ணிக்கிறீங்க, அப்ப இதுல எப்படி மாறும் அப்படின்னா, ஆம்கோல் ரவுண்டு முதல்ல செக் பண்ணுங்க. ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு வரணும், 8 இன்ச்சு வரணும். பிளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கா, ரைட். இப்போ முன்கழுத்து மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7 இன்ச்சு கேட்டுக்கிறோம், 1/4 இன்ச்சு மைனஸ். அப்ப இந்த இடம் வந்து நமக்கு கழுத்துடைய டீப்பு. இந்த மாதிரி லைட்டா கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க போதும். அப்புறம் இந்த ஸ்கேலை வச்சு நாம கழுத்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப இங்க ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு போயிடும், ஞாபகம் இருக்கா? இப்ப 9.5 இன்ச்சு இருக்கு, 9.5ல இங்க 1/2 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும். அப்ப மீதி எவ்வளவு இருக்குங்க, 9 இருக்குமா? 9ல இங்க ஒரு 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டி எடுக்கிறோம். அப்போ 8.75 இருக்குமா? சோ 8.75 நமக்கு தேவையான்றதை பாத்துக்கலாம். 9 எனக்கு சரியான அளவு எவ்வளவு வரணும், 17 இன்ச்சு வரணும். அப்ப இங்க 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த 3/4 இன்ச்சு நாங்க டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப டோட்டலா ஃப்ரண்ட்ல வரக்கூடிய அளவு நமக்கு 8 இன்ச்சு தான் வரணும். ஏதாவது குழப்பதாமா? 36 நீங்க ஃப்ரண்ட் நீங்க 1/4 போட்டாலும் 36 தான் வரணும், சென்டர் கேப்ல போட்டாலும் 36 தான் வரணும். இப்ப பேக்ல 9.5 வச்ச மாதிரி ஃப்ரண்ட்லயும் 9.5 வச்சீங்கன்னா அந்த பிளவுஸ் உங்களுக்கு எவ்வளவு மாறும், 38 சைஸா மாறிடும். அதனால பேக்ல எவ்வளவு அளவு வைக்கிறீங்களோ, எக்ஸ்ட்ரா எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு குறைச்சுதான் ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கணும். சோ அந்த மாதிரி குறைச்சுதான் இங்க வைக்கணும், சரிங்களா? சோ இப்ப நீங்க ஏற்கனவே வந்து பாக்ஸ் கட்டிங் போடுவீங்க, அந்த பாக்ஸ் கட்டிங் நீங்க பேக்ல 19 இன்ச்சு வச்சீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் 19 தான் வைக்குவீங்க. அதுல ஆட்டோமேட்டிக்கா டாப்பும் ஊக்குப்பட்டிக்கு போக மீதி இருக்கிறது அப்படியேதான் உங்களுக்கு சென்டர் கேப்பா மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பட் இதுல வந்து கிளியரா சொல்லிட்டுக்கிறோம், இதுல வந்து எப்படி சென்டர் கேப்பா மாறுதுன்றத இங்க சொல்லிட்டு வேற ஒண்ணும் சார். இப்போ இந்த அளவே தான் இங்க இருக்கணும்னு நம்ம அதுல 1/4 இது பண்றோம்ல சார். ஆமா. அப்ப இதுல மாறும் போது இது எதுவும் ப்ராப்ளம்? இப்ப இந்த அளவு இது மாறுறது இல்லையே, கட்டிங் இதுல தானே போகுது, கட்டிங் இதுல தானே போகுது. பேக்ல சதைப்பற்று இருக்கிறதுனால உள்ள போகுது, ஃப்ரண்ட்ல வந்து சதைப்பற்று இல்லை நமக்கு. அப்ப அந்த 1/2 இன்ச்சு நம்ம பறிச்சு தானே எடுக்கணும். அப்ப நம்ம கட்டிங் இதுல வரல, இங்க மேலதான் போகுது. சோ இதுதான் நம்ம கணக்கு. அது நல்ல கஷ்டம் தான். சோ இதுல நம்ம கட்டிங் போட போறது இல்ல, மேல போறதுனால இங்க எடுத்துக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்போ டைரக்டா இதுல வந்து ஒரு சின்ன
சேஞ்சஸ் பண்றோம். இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் வந்து நம்ம டாட் சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் கண்டுபிடிப்போம். இதுல டைரக்டா நம்ம ஃப்ரண்ட் ஹைட் போக போறோம். எப்படின்னா 38 இன்ச்சு மிடில் செஸ்ட், 38 நீங்க 3 பிரிச்சீங்கன்னா 12.6 பிளஸ் 1/2 இன்ச்சு நீங்க சேர்த்துக்கீங்க. அப்போ 13.1 வருதுங்களா? இங்க மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 13.1 இந்த இடத்துக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுல என்ன பண்ண போறோம்? 38 டிவைடட் பை 13 எடுத்துக்கோங்க. 38 13 டிவைட் பண்ணோம்னா 2.9 வருதா? அந்த 2.9 ஒரு பாயிண்ட் சேர்த்து நான் 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதே இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டாட் பாயிண்டா மாறிடுது. டாட் சென்டர் பாயிண்டா உங்களுக்கு வந்துடும். ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்க என்ன அளவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 9.5 பிளஸ் 1/2 இன்ச்சு நாம பேக்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதே அளவு இங்க வந்துடும். இப்போ டோட்டல் ஹைட் ஃப்ரண்ட் பேக் வந்து உங்களுக்கு ஒரே அளவு 13 இன்ச்சு வரும். 13 இன்ச்சு தான் வரணும். இன்னைக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எனக்கு பேக்ல 14 இருக்குது, ஃப்ரண்ட்ல வந்து அளவு பிளவுஸ்ல 13 இன்ச்சு சார், இது எப்படி பிளவுஸ் வருமானா? கண்டிப்பா வராது. பிளவுஸ் வரும், ஆனா பட்டி ரொம்ப பெருசா வரும். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்குற மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது எப்பவுமே வந்து நமக்கு பேக் ஹைட்டும் ஃப்ரண்ட் ஹைட்டும் ஈவனா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்ப இங்க வந்து நீங்க மிடில் செஸ்ட 10ஆல டிவைட் பண்ணி இந்த டாட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல பேக்ல நான் வந்து ஷோல்டர் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன் சார், ஷோல்டர் சென்டர்ல தான் டாட் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்றீங்களா? அந்த பாயிண்டையும் எடுத்து வச்சுக்கிறோம். இது உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க 4 இன்ச்சு இருக்கு, அதே 4 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்றேன். இங்கேயும் அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா என்ன பண்றேன்? டாட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். பேக்ல எவ்வளவு இருக்குது? மிடில் செஸ்ட் 9.5 இருக்கு. 38 2ஆ பிரிச்சோம்னா 19 இன்ச்சு வரணும் இல்லையா? சோ அந்த 19 இன்ச்சு இங்க 4 இன்ச்சு உப்படி இருக்கா, அதை விட்டுருங்க. இந்த 4 இன்ச்சு எப்பவுமே கணக்குல வரக்கூடாது. அப்படி நீங்க இதை விடாம எடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் டைட் ஆயிடும். பேக்ல 9.5 இருக்கு, அது போக 19 இன்ச்சு எனக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா நமக்கு பேக்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோமோ அந்த அளவு நீங்க எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் வச்சுட்டு இந்த இடம் வந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மேலே ஏறும். ஸோ அதை வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. நேற்று நீங்க பிளவுஸ்ல தைக்கும் போது இந்த அப் அண்ட் டவுன் வந்துச்சுங்களா? அது காரணம் வந்து நம்ம இங்க கவனிக்காம விடுறதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வராம பார்த்துக்கணும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க இடுப்பளவு எடுக்கணும். இதுல எடுக்கக்கூடாது. நாம செய்யற தப்பு அதுதான். இதுல இருந்து எடுத்துருவோம். இங்க இருந்து எடுக்கும்போது நமக்கு அளவு அதிகமா வரும். ஸோ இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறோம். இடுப்பளவு எவ்வளவு வரணும்? நமக்கு 33. 4ஆ பிரிச்சோம்னா 8.25 பிளஸ் பேக்ல 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோமா? 1/2 இன்ச்சு சேர்த்து வச்ச ஞாபகம் இருக்கா? அந்த 1/2 இன்ச்சு சேர்த்துங்க. 8.25 வச்சுங்களா? 8.25 பெருக்கல் 2 எவ்வளவு ஆகுது? 17 இன்ச்சு வருதுங்களா? இப்ப 33ல 17 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. வாங்க சார், 1 2 மார்க் பண்ணாங்க. 33 மைனஸ் 17 15 இன்ச்சு வரணும். மீதி வந்து 15 இன்ச்சு. 15ல பாதி 7.25. ஓகேவா? சோ இந்த 7.25 இங்க மார்க் பண்றோம். இதுல 1/2 இன்ச்சு மைனஸ். இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு மைனஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கிராஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு அதிகமா தேவைப்படுது. அதனால இந்த அளவு மைனஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது சௌகரியமா இருக்கு. அதனால
7.75 ½ இன்ச்சு மைனஸ், அப்போ 7.25. இங்க மீதி இருக்கிற அளவு எவ்வளவு இருக்கு பார்த்துக்கோங்க. 2.25 இருக்கா? அந்த 2.25 ரெண்டு பக்கம் பிரிச்சு வைங்க. 1.1 1.1. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பிளவுஸ் வந்து உங்களுக்கு டாட்னுடைய ஹைட் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. தேவையான அளவுக்கு இந்த பிளவுஸ் என்ன தேவையோ அந்த அளவுக்கு அது டாட் கொடுத்துரும். ரெண்டாவது உங்களுக்கு இது பர்ஃபெக்டா சென்டர் கேப்பா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்போ அண்டர் பஸ்டுடைய அளவு மீதி எல்லாமே நம்ம மெத்தட்ல தான் எடுக்கிறோம். அண்டர் பஸ்ட் 3 இன்ச் இருக்கு, அதுல பாதி 1.5. அதே போல இந்த பக்கமும் இந்த 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த டாட்டுடைய ஹைட் 3 இன்ச் இருக்கு, அந்த 3 இன்ச் ரெண்டு பக்கம் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நீங்க டாட் பிடிக்கும் போது ரே ஈவனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட் நாம எடுத்துக்கலாம். அதே போல இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த டாட் பாயிண்ட வந்து நம்ம என்ன செய்யலாம், ரவுண்ட் பண்ணி ஒரே ஈவனா வர மாதிரி. நெக்ஸ்ட் இதுல இருந்து ஒருவேளை எனக்கு ஷார்ப்பா வேணாம், டாட் வந்து எனக்கு ஷார்ப்பா வேணாம்னு சொல்றாங்களா, இந்த டாட்டுடைய அகலம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த கேப் அப்படியே வச்சு 2.9 2.25 இன்ச்சு வச்சோம் நம்ம, அந்த 2.25 இன்ச்சு அப்படியே வைங்க. எனக்கு நார்மலா ஷார்ப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி கேட்கறாங்களா, காமனா 1.5 இன்ச்சு வைங்க. அப்போ உங்களுக்கு பிளவுஸ் நீட்டா இருக்கும். இங்கிருந்து நான் வந்து 2.25 வைக்கிறேன், நார்மலா தான் கேட்கறாங்க, அதனால 2.25 வச்சுட்டு இந்த பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த 3/4 இன்ச்சு இருக்கா, ஸோ அந்த 3/4 இன்ச்சு நான் வந்து ஒரே சைட்ல இழுக்காம ரெண்டு பக்கமும் கொடுக்குறேன். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். அப்போ எனக்கு டாட் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனா வந்துடும். இப்போ எந்த பக்கம் எனக்கு இழுவை இல்லாம கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த அளவு எவ்வளவு இருக்கும் பாருங்க, 4.25 இருக்கு. அந்த 4.25 இந்த சைடு வரும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மேலே ஏறி வரும். இது அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருந்து 5 இன்ச்சு இருக்கு, 5 இன்ச்சு ரெண்டா பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு இங்க 5ல பாதி 2.5 அந்த பாதி அளவை இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கணும். அப்போ கரெக்டா நீட்டா இருக்கும். 1/4 இன்ச்சு மேல 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இவ்வளவுதாங்க. செஸ்ட் 36 டிவைடட் பை 4 9, இங்க மைனஸ் 3/4 இன்ச் ஞாபகம் இருக்கா, மைனஸ் 3/4 இன்ச்சு. அப்ப நமக்கு இங்க பேக்ல வந்து பேக்ல நம்ம 9.5 இன்ச்சு எடுத்துருக்கிறோம், மைனஸ் 3/4 இன்ச்சு. அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 8.75 இன்ச்சு இருக்கணும். புரியுதா? செஸ்ட் 38 டிவைடட் பை 2 அப்படின்னா 19. இங்க நம்ம அதிகமா எதுவுமே கொடுக்கல, கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கிறோம். வேஸ்ட் வந்து 33 டிவைடட் பை 4 8.25 மைனஸ் ½ இன்ச்சு. அப்படின்னா பேக்ல நமக்கு எவ்வளவு இருக்கும், ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்கும், நமக்கு எவ்வளவு இருக்கணும், ஒரு செகண்ட். 8.25 பிளஸ் வந்து ½ இன்ச்சு சேர்த்து இருக்கிறோம் பேக்ல. அப்போ நமக்கு எவ்வளவு ஆகுது, 8.25 ஆகுதா? 8.25 ஆயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்ல வரும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும், 7.25 இருக்கணும். புரியுதுங்களா? அந்த 3/4 இன்ச்சு அந்த ½ இன்ச்சு மைனஸ் ஆக மீதி அளவு தான் நமக்கு இடுப்பளவு இருக்கணும். அது கரெக்டா இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிட்டு இதை அப்படியே பட்டி எடுத்துக்கணும். நீங்க கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது கவனிங்க. ஒரு முறை 2 முறை வந்து நீங்க இது வீட்டுல போய் போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒருவேளை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு பார்க்கும்போது இது வேற மாதிரி புரியும். அதனாலதான் வந்து எப்பவுமே நம்ம ரீஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபாலோ ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இது கரெக்டா நீங்க கத்துக்க முடியும். சோ நீங்க கேட்டீங்கல்ல இந்த இடத்துல எப்படி இது உள்ள வந்துச்சுன்னா எப்படின்னு, இங்க பாருங்க.
ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கும்போது எப்பவுமே நம்ம 4 இன்ச் உள்ள எடுப்போம். இது ஆட்டோமேட்டிக்கா தானாவே வந்துடும் நமக்கு. இப்படி எடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து சுருக்கம் இல்லாம அழகா இருக்கும், பார்க்கறது நீட்டா இருக்கும். இப்போ பட்டி மார்க் பண்ணிக்கணும். இப்போ பட்டி மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கையும் கரெக்டா இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல இந்த சைடும் இது மாதிரி வச்சுட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. 2.25 இருக்கா, அதே மாதிரி இந்த சைடும் 2.25 வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணி, அப்போ 2 சைடும் உங்களுக்கு அப்படியே படகு ஷேப்ல பட்டி வந்துடும். புரியுதா? நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப இந்த சைடும் அதிகமா இருக்கக்கூடாது, இந்த சைடும் அதிகமா இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒரே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ற மாதிரி பட்டி எடுத்துக்கணும். நல்லா இருக்கும் பாக்குறது. ஸோ இப்போ 2.25 இந்த பக்கம், அதே போல இந்த பக்கமும் 2.25. ஸோ டாட் பாயிண்ட் உடைய அளவு 3.1 இருக்கு. அந்த 3.1 மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பட்டி எடுக்கும் போது நீட்டா இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதுல நமக்கு ஏதாவது இடுப்பளவு அதிகமா இருக்கா? இல்ல சார். அதை பார்த்துக்கோங்க. இந்த சைட்ல இருந்து இது வரைக்கும் நமக்கு 6.25 இருக்கா? அந்த 6.25 இருந்து இந்த பக்கம் நமக்கு டோட்டலா 9.5 இன்ச்சு இருக்கு. ஸோ இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். பட்டி எடுக்கும் போது என்ன பண்றீங்க, ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். சைடு நாம எவ்வளவு விட்டுக்கிறோன்றதை பார்த்துக்கணும். சைடு வந்து 1.25 இன்ச்சு விட்டுக்கிறோம். இந்த 1.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து நம்ம கட் பண்ண கத்துக்கணும். 1/4 ஆனாலும் சரி, சென்டர் கேப் ஆனாலும் சரி, இப்படி தானே பண்றோம். அதனால பார்த்துங்க. அடுத்தது இடுப்பளவு நமக்கு பேக்ல எவ்வளவு இருக்கணும், இந்த ஃப்ரண்ட்ல 7.25 ஞாபகம் இருக்கா? பிளஸ் ஊக்கு பட்டிக்காக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். 1/4 1/4 இன்ச்சு எடுக்கிறது இல்லை, சென்டர் கேப்ல தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது லைட்டா இது மாதிரி ஒரு 100 அளவு கேப் விட்டு எடுத்து, இப்போ இந்த சைடு ஷேப் நம்ம 2.25 விட்டுக்கிறோமா, இந்த 2வது லைன்ல எடுத்துக்கோங்க. 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ 3 இன்ச்சு ஆகுதுங்களா? 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிடிக்கிறது அவ்வளவுதான், அதனால 3/4 இன்ச்சு மட்டும் கொடுங்க போகும். இங்க வந்து 3.1 இந்த பாயிண்டையும் ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் பேஸ் எடுத்து இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோமா, இந்த ஹைட் எவ்வளவு வேணும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் நம்ம எடுக்கணும். கரெக்டா இருக்கா? இந்த ஷேப் கரெக்டா வருதா? இதுல ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன் சார் ஆனாலும் ஓகே. நமக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறது தான் பிடிக்குங்களோ. அப்படியே சட்டா உருவாயிடுச்சா? இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எடுத்துட்டு நீங்க கரெக்டா இப்படி வச்சீங்கன்னா இதுவும் நீங்க அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். இதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா? இப்ப இந்த அளவு செக் பண்ணும்போது எனக்கு 9 வந்துச்சா? இப்ப அந்த அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? மூணேகால் அரை பாயிண்ட் இருக்கு. நம்ம 3.25 அரை பாயிண்டோட எனக்கு 9 ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படி ஒரு பாயிண்ட் வந்துச்சு? இல்ல இருக்கிறது அவ்வளவுதானா செக் பண்ணிக்கலாம். 6.25 இந்த 6.25 போக 9.5 இன்ச்சு. அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இங்க தள்ளி வச்ச ஞாபகம் இருக்கா? ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவ் வந்து இத்தனை நாள் பாக்குற மாதிரி இல்லை, ரொம்ப தெளிவா ரொம்ப அக்யூரேட்டா
ஒரு சுருக்கம் இல்லாம ரொம்ப சிம்பிளாவும் கட் பண்ணணும். ஒரு எப்படின்றத பார்த்து கட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம வீட்டுல போயிட்டு நானும் இது ஹோம் ஒர்க் பண்றேன். இது கரெக்டா செய்யறோமா, பசங்களுக்கு சொல்லி தரோமா அப்படின்றத நானும் தான் வீட்டுல ஹோம் ஒர்க் பண்றேன். ஸோ அப்ப நீங்களும் அதை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி முடிஞ்சிருக்கு. அடுத்தது என்ன செய்யலாம், ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணும்போது மாதிரி 2ஆ மடிச்சு போட்டுருங்க. மடிச்சு போட்டு ½ இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு, ½ இன்ச்சில் லைன் போட்டு கை நீளம், அதாவது கை உயரம் 6 பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் 1 பாயிண்ட். நம்ம அவ்வளவுதான் பிடிப்போம், அதனால தான் நான் 1/4 இன்ச் 1 பாயிண்ட் ஆடு. நீங்க ½ இன்ச் பிடிக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அது நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஃபால் ரவுண்ட் எவ்வளவு பார்த்தோம்னா நமக்கு 8 இன்ச்சு இல்லைங்களா. 8 பெருக்கல் 2 எவ்வளவு, 16. 16 நீங்க 4ஆ பிரிச்சீங்கன்னா 4 இன்ச்சு வருதுங்களா. 4 4 16. சோ இப்ப நமக்கு 8 அதுல பாதி, 16ல பாதி 8ஆ, 8 மைனஸ் 1ன்னா 7. 7ல பாதி 3. ஓகேவா, அந்த 3 இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணணும். சோ இத்தனை நாள் நம்ம என்ன பண்ண, இது இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல மாட்டேன். 8 1 இன்ச்சு மைனஸ் 7, 7ல பாதி 3 இன்ச்சுன்னு சொல்லுவேன். நாம் போல 4ஆ பிரிச்சு சொல்ற மெத்தட சொல்ல மாட்டேன். ஓகேவா, 4ஆ பிரிச்சுட்டு 4 வருது, இதுல ½ இன்ச்சு மைனஸ், அப்ப 3 இன்ச்சு ஆயிடுச்சுங்களா. 3 இன்ச்சு கரெக்டா வந்துச்சுங்களா உங்களுக்கு. இப்ப இங்க 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து 1 இன்ச்சு டாட் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம், இது அண்டர் பஸ்ட், அதாவது அண்டர் ஆர்ம்ஸ், அதாவது அடிகை அளவு மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து பார்க்கும்போது கரெக்டா நமக்கு 8 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். சரியா, 8 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க 3 இன்ச்சு மார்க் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா. அந்த 3 இன்ச்சையும் இந்த இடத்துல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இந்த அளவையும் நீங்க சென்டர் பண்ணுங்க. 3ல பாதி 1.25. இதுல இருந்து என்ன பண்றீங்க, ஸ்ட்ரைட் இதுல என்னென்ன பண்ணு புரியுதுங்களா. 8 மைனஸ் 1 7. 7 டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு. இங்க இருந்து அந்த 3 இன்ச்சு நம்ம வச்சிருக்கிறோம். இதுல இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த லைன் கரெக்டா 8 இன்ச்சுக்கு வச்சிருக்கணும். ஓகேவா, இப்ப இந்த ஒரு இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஸ்கேல் கொடுத்து அழகா ரவுண்ட் ஷேப் வரைஞ்சுக்கிறோம். கையில கூட நீங்க வரைஞ்சுக்கலாம், ஸ்கேல் இருக்கிறவங்க ஸ்கேல்ல வரைஞ்சுக்கலாம், இல்லைன்னா கையில கூட ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சென்டர் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 3 இன்ச்சு வந்துச்சுங்களா. 7 இன்ச்சு இருக்கு, 7ல பாதி 3. சோ இதுல இருந்து லைட்டா நீங்க இந்த ஷேப்பை கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமா தேவையில்லை, லைட்டா கொடுத்து இந்த ஷேப்பை நீங்க வரைஞ்சு கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த கை வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இது ஒரு மாதிரியே தெரியும், ஆனா கட் பண்ணிட்டு நீங்க ஆம்பால் செக் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி வரும். கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. நீங்க இந்த ஷேப் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அது கரெக்டா அதிலே கட் பண்ணிட்டாலும் பிரச்சனை இருக்கு. எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப கட் பண்ணும் போது நான் என்ன பண்றேன் பாருங்க. இது அழகா அப்படியே லைட்டா ஷேப் கொடுத்துருங்க. கட் பண்ணும்போது பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி
எவ்வளவு நீட்டா இருக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக் பீஸ் நம்ம மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுக்கிறோமா, ஞாபகம் இருக்கா? இந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்லீவை நீங்க கரெக்டா கை கட் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கணும். ஒரு பாயிண்ட் அதிகமா வருதா? ஸோ அப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து இது கரெக்டா பார்த்துங்க. இப்படி அதுக்காக தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட இந்த மாதிரி கவனிக்கணும். எங்கேயோ நாம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் வெளியே போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு, அந்த புரிதல் நமக்கு இருக்கணும்.